யாராவது ஒருத்தர் போய் சனாதனம் வந்து டெங்கு, மலேரியா, கொசு. அட டிஎம்கே டெங்கு, மலேரியா, கொசு போட்டால் டிஎம்கே தான் வருது. பட் நீங்கள் டெங்கு, மலேரியா, கொசு வந்து சனாதனத்துன்னு சொல்கிறீங்க. துணை முதல்வர் வந்து நீங்கள் இப்படி அப்பாலஜைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பிரிங் இட் ஆன், நான் அடித்து பார்க்கலாம், நான் பெரிய ஆள் சொல்கிறீங்க. அண்ணானப்பட்ட ஈவேரா பெரியாரே ஒரு வாட்டி கும்பகோணத்தை வந்து இஸ்லாமியர்களை எதிர்த்து நீங்கள் ஏன் அல்லாவை நம்புறீங்கன்னு சொல்லும்பொழுது பெரிய கலாட்டாயிடுச்சு. அத்தனையும் விட்டுட்டு எல்லாம் பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் கடைசி நாள் வரைக்கும் ஒரு முறை கூட இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர் பேசவே இல்லை. ஹிந்துஸ்கள் இது வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா எங்களை பற்றி இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறதுக்கு குரல் இல்லை. இப்போ எந்த போல் பல குரல்கள் வெளியே வருது. நிஜமாகவே நீங்கள் ஹிந்துக்களுக்கு நீங்கள் நல்லது நடக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு முறையாவது தீபாவளி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள், கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க. நீங்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய இஸ்லாமிய நான் குரான் ஃபுல்லாக படித்தவன். எனக்கும் இஸ்லாமிய மதங்களில் பல விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். பைபிளை ஃபுல்லாக படித்தவன். ஆனால் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இது மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் தொப்பியை போட்டு விஜய் முதற்கொண்டு தொப்பியை போட்டு ரம்ஜானுக்கு மட்டும் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, ஆண்டவனை வழிபடுற மாதிரி காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஈவேரா சிலைகளை கொண்டு வந்துட்டு இந்த மஸ்ஜித் முன்னால், இந்த சர்ச்சு முன்னால் அவங்க நிஜமாகவே இஃப் தே வாண்ட் டு பி செக்யூலர், நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டெம்பிள். புட் டெம்பிள் முன்னாலே வைங்க, மஸ்ஜித் முன்னாலே வைங்க, சர்ச்சு முன்னாலே வைங்க, எல்லாம் முன்னாலே. அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளை நம்புவான் காட்டு மிராண்டி பண்ணி பாருங்கள். ஏன் அந்த சிலைகளும் அந்த செப்பெழுத்துக்களும் கோயில்கள் முன்னால் மட்டும் வைக்கணும்? இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்துங்க சார். லேண்டு அவ்வளோ நில ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த நில ஆக்கிரமிப்பு சரிப்படுத்துங்க சார். அப்புறம் சொல்லுங்கள் சார் நாங்கள் உங்கள் நண்பர்கள்னு.